friends, welcome to DivaniTamilChannel. இன்னைக்கு நம்ம DivaniTamilChannel என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்லைம் ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். அதாவது இந்த மூணு டைப் ஆஃப் ஸ்லைம்ல அந்த சாக்லேட் ஸ்லைம் இருக்கு இல்லையா, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து ரிவ்யூ பார்க்க போறோம். ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ அதை மட்டும் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். மித்த ஸ்லைம்லாம் என்ன டைப், என்ன ஸ்லைமு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த சாக்லேட் ஸ்லைம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சாக்லேட் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம சாக்லேட் கலர்லேயே இருக்கும். இது கொஞ்சம் பெரிய பாக்ஸ் தான், ஸோ அதனால் நிறையவுமே இருந்துச்சு இதில். இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அப்படியே ப்ரெஸ் பண்ணும்போது அவ்வளோ சாஃப்ட் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே விளையாண்டுட்டே இருக்கலான்னு தோணுச்சு. அந்த அளவு சாஃப்டாக இருந்தது. ஸோ இது நம்ம அப்படியே இழுத்து நம்ம வெளியே எடுத்துடலாம் முதல்ல. ஸோ இது அப்படியே நம்ம சாக்லேட் சாப்பிடுவோம் இல்லையா, சாப்பிட்ற சாக்லேட் கலர் அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சாக்லேட்டோட ஷைனிங் கூட இருக்குது. ஸோ இது வந்து பிரேக் ஆகவே இல்லை. நானா பிரேக் ஆகி எடுக்கிற மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்படி பார்க்க நல்லா இருந்தது. ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் வெளியே எடுத்தாச்சு. இப்போ இதில் விளையாடலாம். செம்ம சாஃப்ட் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ஃப்ளஃபி. அதோட பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஃப்ளஃபியாக, ரொம்ப நல்லா இருந்தது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். என்ன அப்படின்னா, இந்த ஸ்லைமை தொட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம கையில் வந்து நம்ம சாக்லேட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்மெல் அடிக்குது. ஸோ எந்த மாதிரி சாக்லேட்னா காஃபிக்கோ இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஸ்மெல் வந்து நம்ம ஹேண்ட்ஸில் வந்துடுது. ஸோ ஏதோ ஒரு கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி சாக்லேட் ஸ்மெல் வந்து இதில் வர வச்சுருக்காங்க. எப்படின்னு தெரில, பட் அப்படியே நம்ம காஃபிக்கோ சாப்பிடுவோம் இல்லையா, காஃபிக்கோ சாக்லேட், ஸோ அதே ஸ்மெல் வந்து நம்ம கையில் இருக்கும். இதை விளையாண்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா இதை அவங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காமிக்க போதே தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி நீளமாக இழுத்து பார்த்தேன். நீளமாக இழுத்து விளையாட்டு பார்த்தேன். அதுவுமே செம ஜாலியாக இருந்தது விளையாடுறதுக்கு. இந்த ஸ்லைமை நம்ம அப்படியே விரிச்சிட்டு நம்ம வந்து பபிள்ஸ் கூட இதில் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது நல்லா அதுக்கு வந்து பெருசாக நீளமாக நம்ம வந்து விரிச்சுக்கணும். முதல்ல பாருங்க, நான் பெருசாக வந்து விரிச்சிட்டேன். விரிச்சதுக்கப்புறம் உள்ளே வந்து ஸ்ட்ரா வச்சுட்டு நம்ம வந்து பபிள்ஸ் கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் எனக்கு இப்படி போட்ட உடனே பபிள்ஸ் வந்தது. இருந்தாலும் நான் வந்து ஸ்ட்ரா வச்சு பபிள்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து ஒரு குட்டி பபுளும் வந்தது. நெக்ஸ்ட்டு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு சூப்பர் ஐடியா தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சாக்லேட் ஸ்லைம் தானே, இதை நம்ம வந்து சாக்லேட் மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. அதுக்கு வந்து இந்த மாதிரி சும்மா ஸ்லைமை அப்படியே போட்டுட்டு நம்ம வந்து ஸ்கேல் இருக்கும் இல்லையா, அதை வச்சு அந்த 4 கார்னர்ஸே வந்து சேமாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்னொரு கார்னரையும் அதே மாதிரி சேமாக கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க கார்னரையும் நம்ம சேமாக கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சாக்லேட் மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதோட நம்ம ஃபினிஷ் ஆகிடாது ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் வந்து பாக்ஸாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால வந்து அந்த பாக்ஸாக வர்றதுக்காக நீளமாக இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கோடு மாதிரி போட்டுட்டு அப்புறம் குட்டி பாக்ஸாக நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உண்மையான சாக்லேட் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, அப்படியே உண்மையான சாக்லேட் மாதிரியே இருக்குது பாருங்கள். அந்த கலரும் சரி, ஸ்மெல்லும் சரி. இதில் வந்து என்ன கெமிக்கல் ஆட் பண்ணாங்கன்னே தெரியலை. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு. மற்ற ஒரு சில ஸ்லைமில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்மெல் வந்து பிடிக்காது, நல்லாவே இருக்காது ஸ்மெல்லு. ஸோ இந்த ஸ்லைமில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மெல் வந்து சூப்பராக இருந்தது விளையாடுறதுக்கு. ஸோ நம்ம சேனலில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்லைம் வந்து ரிவ்யூ போட்டிருப்போம். கோல்டு, சில்வர், காப்பர் ஸ்லைமு, அப்புறம் ரேடியம் ஸ்லைமு, இந்த மாதிரி நிறைய ஸ்லைம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ரிவ்யூ போட்டிருப்போம். பட் இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்லைம் வந்து ரிவ்யூ போட்டதே கிடையாது, சாக்லேட் ஸ்லைமை. ஸோ அதுவும் சாக்லேட் ஸ்மெல் வர ஸ்லைமை வந்து நம்ம ரிவ்யூ போட்டதே கிடையாது இதுவரை. நான் வந்து அவங்க சொன்னாங்க இது வந்து சாக்லேட் ஸ்லைம் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே தெரியாது. இப்போ நான் விளையாடும் போது தான் எனக்கு தெரியும். மிச்சம் 2 இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து எந்த மாதிரி ஸ்லைமு, அது எப்படி இருக்குது, அதில் இந்த மாதிரி அந்த டைப்பில் ஸ்மெல் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்யூச்சர் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி நீளமாக இழுத்து விளையாண்டு பார்த்தா அதுவுமே நல்லா இருந்தது. இழுத்து விளையாடுறதுக்குமே ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ இதை நம்ம வந்து இந்த மாதிரி நீளமாக வந்து விரிச்சு வந்து
விளையாண்டு பார்க்கலாம். அப்பயுமே ரொம்ப ஜாலியாக இருந்தது நம்மளுக்கு விளையாடுறதுக்கு. விரிச்சு விளையாடும் போது அதுவாகவே வந்து நடுவில் வந்து இந்த பபுள்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அது பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இதை நான் வந்து அப்படியே பெருசாக நீளமாக விரிச்சிட்டேன் இந்த ஸ்லைமை வந்து. ஸோ அப்புறம் வந்து இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து சுருக்கிக்கலாம். நான் வீடியோ முடிச்சுட்டு ரொம்ப நேரம் இந்த ஸ்லைம் வச்சு விளையாண்டுட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போதும், இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து ரொம்ப போர் அடிச்சிரும். ஸோ அதனால் இந்த ஸ்லைமை நம்ம வந்து அதே பாக்ஸ்லேயே நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம், எனக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, மீண்டும் இன்னொரு சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.